சாந்தி 28/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஒரேயொரு தந்தை கூறுவதை மாத்திரம் செவிமடுத்து பின்னர் அவர் கூறியதை ஏனையோருக்கும் கூறுங்கள். கேள்வி: நீங்கள் ஏனையோருக்கு விளங்கப்படுத்த வேண்டுமென்று என்ன புரிந்துணர்வை தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார்? பதில்: நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற புரிந்துணர்வை பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கொடுத்துள்ளார். ஒரேயொரு தந்தையின் நினைவிலேயே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஒரு விடயத்தையே நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். ஏனெனில் நீங்கள் முழு உலகிலும் உள்ள உங்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்மை அளிக்க வேண்டும். நீங்கள் மாத்திரமே இந்த சேவை செய்வதற்கான கருவிகள் ஆவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் கர்ம கணக்குகள் அனைத்தையும் இங்கேயே தீர்த்து அரை கல்பத்திற்கான சந்தோஷத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள். இப்பழைய உலகின் மீது உங்கள் இதயத்தை இணைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் பௌதீக கண்களால் பார்க்கின்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள். 2. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் கல்வியில் விரைவாக பாய்ந்து சென்று முன்னேறுங்கள். ஒரு தந்தை கூறுவதை மாத்திரம் செவிமடுத்து அவர் கூறுவதை மாத்திரமே ஏனையோருக்கு கூறுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லையற்ற பார்வையையும் எல்லையற்ற மனோபாவத்தையும் ஸ்திதியையும் கொண்டிருப்பதன் மூலம் எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற டபுள் லைட் தேவதை ஆகுவீர்களாக. எல்லோரும் தேவதைகளை அதிகம் விரும்புகின்றார்கள். ஏனென்றால் தேவதைகள் ஒருவருக்கு மட்டுமன்றி எல்லோருக்கும் சொந்தமானவர்கள். தேவதைகளுக்கு எல்லையற்ற பார்வையும் எல்லையற்ற மனோபாவமும் ஸ்திதியும் உள்ளன. அத்துடன் தேவதைகள் சகல ஆத்மாக்களுக்கும் இறை செய்தியாளர்கள் ஆவார்கள். ஒரு தேவதை இலேசாகவும் ஒளியாகவும் இருப்பவர். எல்லோரும் இறைவனுடன் ஓர் உறவு முறையை ஏற்படுத்த உதவுபவர். அத்துடன் சரீரங்களில் இருந்தும் சரீர உறவுகளில் இருந்தும் பற்றற்று இருப்பவர். தங்களையும் மற்றவர்களையும் தமது செயற்பாடுகளாலும் முகங்களாலும் தந்தையை ஒத்தவர்களாக ஆக்குபவர்கள் சகலருக்கும் நன்மை செய்கின்றார்கள். இத்தகைய தேவதைகள் எல்லோராலும் நேசிக்கப்படுகின்றார்கள். ஸ்லோகம். தந்தையின் முகம் உங்களின் முகத்தில் புலப்படும் போது நிறைவு செய்தல் இடம்பெறும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சத்தியம் சிவம் சுந்தரம். உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மந்திரம். ஞானமும் யோக சக்தியும்